பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஆப்பிள் ட்ரீ. இதை எழுதினவங்க ஜான் கேல்ஸ்வர்த்தி. இவங்க ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ பிளே ரைட். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி 1916 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ லிட்ரரி ஃபிக்ஷன் இந்த கேட்டகரிக்குள்ளே வருது. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டேவன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மூர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஓகேவா, ஒரு ரூரல் பிளேஸ். அந்த வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை தான் நரேட் பண்ணியிருப்பாங்க. இதோட டோன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ஆல்சோ நாஸ்டாலஜிக் டோனில் இருக்கும். சில இடங்களில் லாங்கிங் அண்ட் ஆல்சோ ரிக்ரெட்டை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒரு பொயட்டிக் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் எழுதியிருக்காங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃப்ராங்க் அஷார்ஸ்ட். இவர் ஒரு யங், எஜுகேட்டட், ரிச் அண்ட் ஆல்சோ அன்மேரிட் மேன். இவருக்கு வந்து சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ரூரல் லைஃப்பை தேடி ஒரு கொஞ்ச நாள் போகிறாரு. அந்த கொஞ்ச நாள் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சாமிங்கான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ வீக்காகவும் இருப்பார். மேகன் டேவிட். இவங்க ரொம்பவே சிம்பிள், இன்னசென்ட் அண்ட் ஆல்சோ நேச்சுரலாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் கேர்ள். ஒரு புவர் ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, இருந்தாலும் கைண்ட் அண்ட் ஆனஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருப்பாங்க. ஸ்டெல்லா அப்படின்றவங்க ரிச் அண்ட் ஆல்சோ எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு யங் விமன், அப்பர் கிளாஸை சேர்ந்தவங்க. ஃபைனலி மேகனோட ஃபேமிலி எவ்வளோ புவராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வர்றவங்கள ரொம்பவே நல்லா உபசரிக்கக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஸ்டெல்லா அண்ட் ஆல்சோ ஃப்ராங்க் சொன்னா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி 25th ஆனிவர்சரி, ஓகேவா. அந்த ஆனிவர்சரியை சிட்டியில் செலிப்ரேட் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு ரூரல் ஏரியாவில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூரல் ஏரியாவை தேடி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க காரில் போயிட்டுருக்கிற சமயத்தில் ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அப்போ தான் மூர் அப்படின்ற அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது ஃப்ராங்க்குக்கு வந்து நிறைய நினைவுகள் வருது. ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். வந்தபோது அவனுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த காரில் போகும்போது தான் அவனோட ஃப்ரெண்டை பற்றி ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு அவன் வந்திருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டை நினச்சி பார்க்குறான். அந்த ட்ராவல் அப்போ இவனுக்கு வந்து அடிபட்டுரும். அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சுற்றி பார்க்குறாங்க, க்ரீன் ஃபீல்டு இருக்குது, ஹில்ஸ், ஃப்ளவர்ஸ், ட்ரீன்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் தான் அங்கே இருக்குது. அப்போ ஃப்ராங்க் பார்க்கும்போது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ ஒன்று இருக்குது. அந்த கார்டனில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஆப்பிள் ட்ரீ பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா. வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலாக, எந்த மேக்கப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவளுமே ரொம்ப அழகாக அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அப்போ ஃப்ராங்க் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்குறான். அவளோட பேர் என்னன்னு கேட்கும்போது மேகன் டேவிட் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப யங்காக, இன்னசென்ட்டாக இருக்கிறான். அதை அவள் பேசுகிறதுலே தெரியுது அது ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட அப்பியரன்ஸில் தெரியுது ஒரு புவர் பேக்ரவுண்டை சேர்ந்த பொண்ணு அப்படின்றது. அவள் பேசுகிற விதம், அவள் பழகிற விதத்தை பார்க்கும்போது அவள் பெருசாக படிக்கலை அப்படின்றதும் இவருக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே இவரால் கெஸ் பண்ண முடியுது. இவ்வளோ இருந்தாலும் அவகிட்ட ஒரு ஜென்டில் ஸ்மைல் இருக்குது, ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ் இருக்குது, ரொம்ப இன்னசென்ட்டான அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய விமனை விட இந்த ரூரல் பிளேஸில் எவ்வளோ இன்னசென்ட்டாக, எவ்வளோ சோல்ஃபுல்லான பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. இந்த ட்ராவல் அப்போ அவருக்கு காலில் அடிபட்டுருந்துச்சு இல்லையா, அந்த காயத்தோடய அவரால் ட்ராவலை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மேகன் வந்து அவளோட வீட்டுக்கு கூப்பிட்றா. மேகனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இவரை வந்து உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டியில் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, பட் வில்லேஜ் பீப்புள் இவங்களை நம்புகிறாங்க. அந்த ஒரு கேரக்டரும் இவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வீட்டிலே கொஞ்ச நாள் இவர் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த கொஞ்ச நாளும் மேகன் வந்து இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறா. அதை அவள் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணலை, பட் மேகன் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடம் சுற்றி பார்க்குறாங்க, நிறைய பேசுகிறாங்க, பழகுறாங்க. அவளோட இன்னசென்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அவரோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ்வை கன்ஃபெஸ் பண்ணது அந்த ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே தான். ஃபஸ்ட்டு மீட் பண்ணதும் அங்கே தான், லவ்வை கன்ஃபெஸ் பண்ணதும் அங்கே தான், ஃபர்தராக அவங்க லவ்வை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போனதும் அங்கே தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே அந்த ஆப்பிள் ட்ரீக்கு கீழே தான் அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி அவர் வெக்கேஷனுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பார். அவரோட வெக்கேஷன் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் காலும் சரியாயிட்டு. ஸோ அவர் வந்து அகெயின் சிட்டிக்கு போகணும். இப்போ போகும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மேகன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், என்னோட வீட்டில் பேசிட்டு நான் கண்டிப்பாக வருவேன், உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த ப்ராமிஸை மேகன் ரொம்பவே வேல்யூ பண்ணுறா. பட் அந்த ப்ராமிஸில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்றது அப்போ அவளுக்கு தெரியாது. ஸோ அதை ரொம்ப வேல்யூ பண்ணுறா, அதை நம்பிட்டே இருக்கிறா. இவன் அவகிட்ட பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கே போனதுக்கப்புறம் அவனோட டே டு டே ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட சிட்டி லைஃப்பில் ரொம்ப என்கேஜாக இருக்கிறான். மேகனை கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் ஸ்டெல்லா அப்படின்ற பொண்ணை அவன் மீட் பண்ணுறான். அந்த பொண்ணு இவனோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான். மேகனை கம்பேர் பண்ணும்போது அவள் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற பொண்ணு, ரொம்ப ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை, அன்எஜுகேட்டட் அண்ட் ஆல்சோ அவள் ரொம்ப லோ கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இல்லையா. ஆனால் ஸ்டெல்லா அப்படி கிடையாது. இவரோட கிளாஸ்க்கு ஈக்குவலான பொண்ணு, எஜுகேட்டட், ரொம்ப அழகாக இருக்கிறா. எப்படி நடந்துக்கணும் எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஸோ டீச் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இவள் பெட்டராக இருக்கிறதுனால மேகனோட அந்த இன்னசென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட
இவரோட மனசுல இருந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக மட்டுமே ஸ்டெல்லா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. மேகனை கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். இப்போ இத்தனை வருஷம் ஸ்டெல்லாவோட ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகெயின் 25th ஆனிவர்சரியில் இந்த ஊருக்கு வர்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகுது. அப்படி வரும்போது தான் இவருக்கு மேகனோட ஞாபகமே வருது. தென் இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு, சில பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. மேகன் அப்படின்ற பொண்ணை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, யாரால் ப்ரெக்னென்ட் ஆனாலோ அவன் வந்து திரும்ப வரவே இல்லை, இவளை ஏமாற்றிட்டான். அவனை நினச்சிட்டே அவள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா. பட் ஒரு பாயிண்டில் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வரவே போகிறதில்லைன்றது தெரிஞ்ச உடனே அந்த ஆப்பிள் ட்ரீயில் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. நம்ம பண்ண ஒரு ப்ராமிஸை ஒரு பொண்ணு இவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கா, அதனால் அவளோட உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். ஸோ அங்கே வந்து இப்போ அவனால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும் இல்லையா, அவளோட உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அவ்வளோ கில்ட் அண்ட் ரிக்ரெட்டோட வேறு வழியே இல்லை, இப்போ வந்து சிட்டிக்கு திரும்ப போயாகணும். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஆஃப் ஹெவி ஹார்ட்டோட அவங்க திரும்பி போகிறதுக்கு முடிவு பண்ணுறான். ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் வருது அப்படின்றப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண சில விஷயங்களை மறக்கிறதுனால அது ஒருத்தங்களை வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்றத ரொம்பவே இமோஷனலாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.